கர்த்தநாமம் உயர்த்தப்படுவதாக. இன்னைக்கும் அறிவியலும் அறிவு கெட்டாதவரும் என்கிற தலைப்புல 9வது எபிசோட நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு கூட மேற்பரப்பு இழுவிசையை குறித்து நம்ம பார்க்க போறோம். இது நம்ம சின்ன வயசுல படிச்ச ஒரு விஷயம் தான். இப்போ பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மேற்பரப்புல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராப்லெட்ஸ் இருந்துட்டே இருக்கும். அது எதனால அப்படின்னா பாத்தீங்கன்னா மேற்பரப்புல காணப்படுற அந்த விசையினாலதான். அது எப்படி ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். தண்ணி உள்ள பாத்தீங்கன்னா எல்லா சைட்லயுமே திரவியத்தின் மூலக்கூறுகள் எல்லா சைட்லயுமே இழுக்கப்படும். சைட்ஸ்லயும் சரி, மேலையும் சரி, கீழேயும் சரி. அப்போ உள்ள இருக்கிற தண்ணீர் எல்லா சைட்லயும் இழுக்கப்படுறதுனால அந்த நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கும். இதே மேற்பரப்புல பாத்தீங்கன்னா சைட்ஸ்ல இழுக்கப்படும், கீழே இழுக்கப்படும். ஆனா மேல தண்ணி இல்லாததுனால அது இழுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எல்லாமே என்ன பண்ணா உள்நோக்கி இழுக்கும். எல்லா தண்ணீரும் உள்நோக்கி இழுக்கும். அப்போ அந்த எல்லா மாலிக்யூல்ஸும் உள்நோக்கி இழுக்கும் பொழுது மேற்பரப்புல ஒரு விதமான ஒரு பரபரப்பு உண்டாகும், ஒரு விதமான விசை உண்டாகும். அந்த விசை தான் என்னது? மேற்பரப்பு விசை. அதனாலதான் டிராப்லெட்ஸ் உண்டாகுது. எறும்பு என்ன பண்ணுது? அது மேல ஊர்ந்து போறதுக்கு அதுதான் ஈஸியா இருக்கு. அதே மாதிரி வாட்டர் ஸ்டைலஸ் சொல்லுவாங்க, நீரொழுவி, அந்த பூச்சியுமே என்ன பண்ணுது? நடந்து போறதுக்கு அது வழிவகுக்குது. அதே போல ஒரு சின்ன பிளேடோ ஒரு சின்ன நீடல்ஸோ நம்ம பார்த்து பக்குவமா போடும்பொழுது அது மேல மிதக்கும். அதுக்கு காரணமா என்னன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன், அதாவது மேற்பரப்பு இழுவிசை தான் காரணம். ஸோ இது போல இவ்வளவு பரபரப்பான ஒரு சூழ்நிலையிலும் அது ஒரு எறும்பு போன்ற காரியங்களை தாங்கி செல்றதுக்கு எப்படி உதவியா இருக்குது இல்லையா? அதே போலதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு பாக்குறோம். அது போலதான் மற்றவர்களை நம்ம தாங்குறவர்களா இருக்கிறோம். ஒருவேளை அவங்க பலவீனரா காணப்படலாம். எல்லாருமே நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரமா இருக்கிறோம். அப்போ அவர்களுக்கு பலவீனங்களா இருக்கும்போது, இல்ல அவங்க ஒரு தவறுகளை காணப்படும் போது, ஒரு குற்றங்களை செய்யும் பொழுது நாம அவர்களை என்ன பண்ணணும்? அவர்களை தூக்கி விடணும். அந்த ஆண்டவர் அவங்களுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணலாம். அதே போல அவங்க ஒரு காரியங்களை செய்யும் பொழுது இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாம அவங்களை என்கரேஜ் பண்ணி எந்த வாரியங்கள்ல அவங்கள செய்யணுமோ அவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணி இன்னும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லணும். அதே போல அவர்களுக்கு மேலே நமக்கு யார் மேலேனாலும் நம்மளுக்கு குறைபாடுகள் இருந்தா கிறிஸ்து நம்மளுக்கு மன்னித்தது போல எல்லாருக்கும் நம்ம மன்னிக்கிறவர்களா இருக்கணும். நம்ம மன்னிக்க முடியாம இருந்தோம்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா அவர் நமக்கு மன்னிக்கிறாரு. அது போல நம்மளும் என்ன பண்ணணும்? பிறருக்கு மன்னிச்சே ஆகணும். அப்போ ஒருவேளை நம்ம யார் மேலேயாவது கோபமா இருந்தா இன்னைக்கே போய் நம்ம மன்னிப்பு கேட்டா அவங்களோட ஒப்புரவாகி, ஆண்டவரே நான் இவங்களுக்கு மன்னிச்சிட்டேன், எங்களுக்கும் என்னுடைய தப்பிதங்களையும் நீங்க மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை இடும்போது ஆண்டவர் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.